வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கொஸ்டின் பேப்பர்ஸ்க்கு ஆன்சர் கீயை எளிமையாக உண்டாக்குறது எப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஆன்சர் கீயை பொதுவாக உருவாக்குறதுக்கு கைடை ஃபுல்லாக நம்ம சர்ச் பண்ணி ஆன்சர் கீ எடுத்துக்கிட்டு இருக்கணும். அதை நம்ம 2 ஏஐ ஆப் மூலமாக உருவாக்குறது எப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து டீப் சீக். இந்த டீப் சீக்கில் இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் ஒன்றா உள்ளே வந்து இன்சர்ட் பண்ணுறேன். டீப் சீக் ஆப்குள்ளே போங்க. வலது பக்கம் இருக்கிற ப்ளஸ் கிரியை ப்ரெஸ் பண்ணு. நம்ம ஏற்கனவே கேமராவில் எடுத்து வச்சிருக்கிற அந்த ஃபோட்டோவை உள்ளே இன்சர்ட் பண்ணுங்க. இது கொஞ்சம் நேரமாகும். நேரமான பிறகு தான் அந்த இமேஜ் வந்து உள்ளே அப்லோட் ஆகும். இப்போ வந்து அந்த இமேஜ் அப்லோட் ஆகிட்டு ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம கீழே கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் உடனே அந்த கொஸ்டின்ஸ்க்கு அந்த பேஜ் ஃபுல்லாக இருக்கிறதுக்கு ஆன்சர் கீயை அது தரும். பட் இந்த ஆன்சர் கீயை வந்து ஒரு 75-85% வந்து நம்ம நம்ப முடியும். அகைன் நம்ம ரீசெக் பண்ணணும். சில ஆன்சர்ஸ் வந்து சம்மந்தமே இல்லாத இடத்துல இருந்து அதை எடுத்துகிட்டு வந்திருக்கோம். 1 வேர்ட் கிராமருக்கு வந்து பொதுவாக கரெக்டாக தான் இருக்கும், 90% மேலே. பட் 2 மார்க் கொஸ்டினுக்கு வந்து நம்ம செக் பண்ணணும். அடுத்தது உடற்கல்வி தமிழ் கொஸ்டின் பேப்பர். அதே டீப் சீக்லேயே நான் ஏற்றி பார்க்க போகிறோம். இங்கிலீஷ் கொஸ்டின் பேப்பர் உள்ளே ஏற்றும் போது அழகாக ஆன்சர் கொடுத்துச்சு. இப்போ இந்த டீப் சீக்க ஆப்பில் உடற்கல்வி தமிழ் வினாத்தால் உள்ளே ஏற்றுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஃபோட்டோ எடுத்துக்கிடுறோம். அந்த கொஸ்டின் பேப்பரை ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம். அந்த இமேஜ் உள்ளே வந்த பிறகு பழையபடியே நம்ம டீப் சீக் ஆப்புக்குள்ளே போய் வலது பக்கம் இருக்க ப்ளஸ் பட்டனை கிளிக் பண்ணி உள்ளே அந்த இமேஜை வந்து அப்லோட் பண்ணுறோம். அப்லோட் ஆக சில செகண்ட்ஸ் ஆகும். அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இன் பிட்வீன் த கேப் நீங்கள் வந்து அந்த மெசேஜ் ஏரியாவில் ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி அடிக்கலாம். ஒன்லி வினா இல்லாமல் அந்த ஆன்சர் மட்டும் வரணும் அப்படின்னா ஆன்சர் த கொஸ்டின்ஸ் ஒன்லி அப்படின்னு சொல்லி நம்ம அடித்தோம் அப்படின்னு சொன்னால் ஆன்சரை மட்டும் அது தரும். ஆனால் இந்த டீப் சீக் வந்து இந்த நேரத்தில் உடற்கல்வி கொஸ்டின் கொடுத்ததுக்கு பதில் தரல. மறுபடியும் நம்ம திருப்பி ஏற்றி பார்க்குறோம். இந்த டைமுமே அந்த கொஸ்டின் பேப்பர் உள்ளே ஏறுறதுக்கு வந்து சங்கடப்படுது. ஃபெயில் தான் ஆயிட்டு. ஸோ இந்த டைமில் அப்படி தான் சொல்லணும். இந்த தமிழ் கொஷின் வந்து டீப் சீக்கில் ஒர்க் அவுட் ஆகலை. ஸோ நம்ம அடுத்த ஏஐ ஆப்புக்கு போகிறோம். அது என்ன அப்படின்னா ஜெமினை அந்த ஆப்பில் உள்ளே போய் அதே போல் ப்ளஸ் குறியை ப்ரெஸ் பண்ணி ஃபோட்டோவை அப்லோட் பண்ணுறோம். உடனே அப்லோட் ஆகிரும். ஆன்சர் த கொஸ்டின் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த கொஸ்டின் பேப்பரை கொடுக்குறோம். ஆன்சர் த கொஸ்டின்ஸ் இன் தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். ஜஸ்ட் அ செகண்ட், அவ்வளோதான். சில செகண்டுக்குள்ளேயே ஆன்சர் வந்துட்டு பாருங்க. கேள்வியும் கொடுத்து பதிலும் தருது. ஆன்சர் மட்டும் தரணும் அப்படின்னு சொல்லி கிவ் ஒன்லி ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம அடித்தோம் அப்படின்னா அது ஆன்சர் மட்டுமே தரும். இன்னொரு முறை செய்து காமிக்கிறேன். இன்னொரு கொஸ்டின் பேப்பர் எடுத்துடுங்க. அதோடைய ஒரு பேஜை வந்து ஃபோட்டோ எடுத்துக்கிடுவோம். மறுபடியும் உள்ளே போய் ஜெமினி ஆப்பில் கேலரியை செலக்ட் பண்ணி இப்போ நம்ம எடுத்த ஃபோட்டோ உள்ளே அப்லோட் பண்ணுறோம். ஃபியூ செகண்ட்ஸ்லேயே அது உள்ளே அப்லோட் ஆகிடுது. ஆன்சர் த கொஸ்டின்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். இந்த முறையுமே அது ஆன்சரை தருது. ஸோ இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் டீப் சீக் அண்ட் ஜெமினை 2 ஆப்பையும் வச்சு ஆன்சர் கீயை கிரியேட் பண்ண முடியும். இது என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொன்னால் சில டைமில் ஜெமினை ஆப் வந்து சில கொஸ்டினுக்கு ஒர்க் அவுட் ஆகும், சில டைம் ஒர்க் அவுட் ஆகாது. அதே இது டீப் சீக்கில் கொடுத்தா அந்த டைம் அது ஒர்க் அவுட் ஆகிடும். சில நேரங்களில் டீப் சீக் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அந்த டைம் நம்ம வந்து ஜெமினை ஆப்பை பயன்படுத்தி உள்ள நம்ம கொஸ்டினை கொடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அதுக்கு ஆன்சர் கிடைக்கும். சேம் வே போத் தமிழ் அண்ட் இங்கிலீஷ்க்கும்
இதே தான் ரூல். நீங்கள் வந்து ரெண்டுக்குமே DeepSeek அண்ட் ஜெமினியை யூஸ் பண்ணலாம். ஒன்று ஒர்க் அவுட் ஆகலைன்னா இன்னொன்று ட்ரை பண்ணுங்க. அதே போல் 100% நம்ம வந்து இந்த ஆன்சர் கீயை வந்து நம்ப முடியாது. அந்த டைமில் நம்ம சில விஷயங்களை ரீசெக் பண்ணி தான் ஆகணும். பார்த்த பிறகு நீங்கள் வந்து அந்த ஆன்சரை கன்ஃபார்ம் பண்ணுங்க. ஸோ DeepSeek பெட்டரா ஜெமினி எது பெட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ரெண்டுமே நல்லது தான். சில நேரங்களில் DeepSeek வந்து நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. எப்போ அது ஃபெயிலியர் ஆகுதோ அந்த டைமில் ஜெமினியை பயன்படுத்துங்க. அதுவுமே அந்த டைமில் நல்லா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அக்கார்டிங் டு மை செல்ஃப் இந்த ஆன்சர் கீயை கிரியேட் பண்ணுறதுக்கு DeepSeek அண்ட் ஜெமினி இந்த ரெண்டு ஆப்புமே ஒரு நல்ல ஆப் அப்படின்னு தான் சொல்ல முடியும்.